ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியம் என்று உயர்மட்ட குழு தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது நடைமுறை சாத்தியமில்லை, உள்நோக்கத்தோடு மத்திய அரசு கொண்டு வருகிறது, வேறு ஒரு திட்டத்தோடு அதை கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான உயர்மட்ட குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அதிலே நடைமுறை சாத்தியம் இருக்கிறது, மாநிலங்களுடைய ஒப்புதலை, சட்ட திருத்தத்திற்கு மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற தேவையில்லை, முன்கூட்டியே திட்டமிட்டால் நடைமுறை சாத்தியம்தான் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. தங்களுடைய பார்வை? அது உயர்மட்ட குழு இல்ல, மோடியோடைய குழு. உயர்மட்ட குழுனா வல்லுநர்கள், மேலாள் தேர்தல் ஆணையாளர்கள், நிதி துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், இப்படி ஒரு வல்லுநர்கள்லாம் இருக்கிறது பேரு தான் ஒரு வல்லுநர் குழு. இது மோடி அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பாஜகவால் குடியரசுத் தலைவர் ஆனவர், அவர்களுக்கு சார்ந்தவர்களை இந்த குழுவிலை போட்டு ஒரு முடிவெடுக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரே நாடு ஒரே தேர்தல்னா சீனாவாது. சீனால தான் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு அதிபர். அது மாதிரி மோடி அவர்கள் ஒரு அதிபர் ஆகிறதுக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. இது சீனா என்பது வேறு, இந்தியா என்பது வேறு. இந்தியா கடம்ப மாலை மாதிரி, இதுல மல்லி இருக்கும், முல்லை இருக்கும், கனகாம்பரம் இருக்கும், துளசி இருக்கும், சாமந்தி இருக்கும், எல்லா பூக்களால் தொடுக்கப்பட்டதுதான் இந்தியா. ஒரு மாநிலங்களிலும் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. இலக்கியம் வேற, இலக்கணம் வேற. இந்தியாவிற்கு என்று பெருமைகள் இருக்கு. இப்போ எல்லா மாநிலங்கள்லயும் தேர்தல் நடக்கும் போது இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டுட்டு வந்துட்டாரு. இந்த தேர்தல்ல ஒரு மாநிலத்துல தொங்கு சட்டமன்றம் விடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு? அந்த ஒரு மாநிலம் தொங்கு சட்டமன்றம் அதை குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்லது மறு தேர்தல வரும்போது இந்தியா முழுவதும் தேர்தல் வைப்பாரா? சொல்லுங்க, எப்படி சாத்தியம் இது? அதாவதுங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள்லாம் ராஜஸ்தான்ல தேர்தல் நடக்கும்போது, மத்திய பிரதேச தேர்தல் நடக்கும்போது, சத்தீஸ்கர் நடக்கும்போது இங்கிருந்து நம்ம அனுப்புறோம். எதுக்காக அனுப்புறோம்? அங்க அதிகாரிகள் பற்றாக்குறை இல்லை. இப்ப இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல்னு வச்சா அதிகாரிகள் இதை தேர்தல் நடத்துவதற்கு இருக்கிறார்களா எண்ணிக்கை அடிப்படையில? இரண்டாவது, காவல்துறை அந்த அளவிற்கு தன்னிறைவோடு இருக்கிறதா எண்ணிக்கையில? அதுவும் கிடையாது. எந்த வித ஆதாரமும் எல்லாம் எப்படி பணம் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போய் இன்னைக்கு பொருளாதாரம் நலிவுற்று போயிருக்கோ, எம்எஸ்எம்இ எல்லாம் மூடப்பட்டிருக்கோ, ஒரு திட்டங்களும் பாருங்க எல்லாமே ஃபெயிலியர். இன்னைக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்கங்க, ஜிஎஸ்டியால எம்எஸ்எம்இ நலிஞ்சு போச்சு, அந்த தொழிலே கிடையாது. அதேல அவரு போடுற திட்டங்கள் எல்லாம் அவருக்காக. ஒரு அதிபர், ஒரு தேர்தல், ஒரு நாடு, இந்தியாவுடைய கேபிட்டல்லையே டெல்லியில இருந்து நாக்பூருக்கு கொண்டுட்டு போலாமா இல்லது காசிக்கு கொண்டு போலாமான்னு சிந்திக்கிற சிந்தனையாளர் அவர். இது ஒருபோதும் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இந்தியாவுக்கு உகந்ததும் அல்ல. இதில் நாங்கள் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது வாய்ப்பே கிடையாது இந்தியாவில் வர்றதுக்கு. நடைமுறை சாத்தியம் என்று குழு தெரிவிக்கிறது, நடைமுறை சாத்தியமே இல்லை என்று உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்திருக்கீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் மட்டுமில்ல, குழு யாரு? அது மோடியோட குழு தானே, தேசத்திற்கான குழு. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற குழு. அது எங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. மாநிலங்களே கேட்கவே வேண்டியதில்லை. நீ தீர்மானம் நிறைவேற்றா அதுக்கு பேரு நான் சர்வாதிகாரம் தானே. சர்வாதிகார ஆட்சியை நடைமுறைப்படுத்த மோடி அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதில் இதுவும் ஒன்று. நீங்க மக்கள் ஏற்க மாட்டார்கள். நீங்க மாநில சுயாட்சியை குறிப்பிட்டதால் இந்த கேள்வி. இதுல மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை என்ற அந்த சரத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஆதரித்த அதிமுக தற்பொழுது நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை, ஏற்கவில்லை என்று தெரிவித்தார். சற்று நேரத்துக்கு முன்பாக நம்மோடு அதிமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு வைகை செல்வன் இருந்திருந்தார். அவர் நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், முதலில் ஆதரவு பிறகு எதிர்ப்பு, இப்பொழுது மீண்டும் ஒரு எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கேட்கணும். அவர்கள் எப்போவாவது பாஜகவுடன் விலகி இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது. அது ஒரு பாசிச கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி, தமிழ் மக்களுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற கட்சின்னு கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம் என்னவாங்க. இப்போவாது புரிஞ்சிட்டு வந்திருக்காங்களே, அது வரைக்கும் மகிழ்ச்சி தான். இனிமே ஒட்டமில்லை உறவும் இல்லை என்பது தேர்தலிலும் அவர்கள் நிரூபணம் செய்யணும். தேர்தலில் போயிட்டு இந்த தொகுதியை விட்டு கொடுக்குறோம், அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறோம் இப்பவே பேச்சு அடிபடுது. அவர்களுடன் எந்த கள்ள உறவும் வைக்காமல் நேர்மையாக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் அரசியல் செய்ய வேண்டியதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.
நன்றி சார், இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.